வணக்கம்ங்க. நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போடலான்னு போட்டிருந்தோம்ங்க. போட்டு எல்லாம் எடுத்து நல்லா அரிஞ்சு ஆள் விட்டுலாம் அரிஞ்சு போட்டாச்சுங்க. போட்டு வியாபாரி வர சொல்லி பார்த்து சொல்லிச்சுங்க. நம்ம காயெல்லாம் நல்லாத்தான் இருந்ததுங்க. வியாபாரி வந்தாருங்க, பார்த்தாருங்க. அவருக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகமெல்லாம் சொன்னாருங்க. அதில் வச்சு இதில் வச்சுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு 26 ரூபாய்க்கு வேலை முடிச்சாருங்க. முடித்து வண்டி ஏற்றிட்டு இருக்குது பாருங்கள். காயை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது வீடியோவில் வந்து பாருங்கள் காய் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. இதே காய் வந்து நாளைக்கு உங்கள் கைக்கு வரும்போது கடையில் 75 ரூபா போட்டு விற்பாங்க கிலோ. ஆனால் எங்ககிட்ட வாங்குறது 25 ரூபாய்க்கு 26 ரூபாய்க்கு வாங்குறாங்க. என்ன பண்ணுறதுங்க? இதே மாதிரி தான் தக்காளியும் போட்டிருக்குறேங்க. தக்காளியும் பார்த்தீங்கன்னா இப்போ 15 கிலோ கொண்ட பாக்ஸு மொத்தமாகவே ஒரு 150 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. ஆனால் கடையில் கேட்டால் 20 ரூபா 25 ரூபாய்க்குறாங்க கிலோ. இப்படி விற்கிதுங்க. இதே தக்காளியாகட்டும் வெங்காயமாகட்டும் வருஷத்தில் ஒரு தடவையாக 2 தடவையாக தான் விலை ஏறி விற்கிதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் காய்கறி விலை ஏறி போச்சு, அத்தனை விலைக்கு விற்கிது, இத்தனை விலைக்கு விற்கிதுங்கிறாங்க. ஆனால் வருஷம் பூரா இப்படி 10 மாதத்துக்கு கம்மியாகவே விற்கிதுங்க. இது யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. இது இப்போ யாரும் கேட்குறதும் இல்லை. இப்படி இருக்கும்போது நாங்களும் எங்கள் உள்ள குட்டிகளை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாங்களும் நல்லா இருக்கிறது பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். எப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, அது 4 மாடுகளை வச்சு பாலை கறந்து அந்த பால் ஊற்றி தான் பண்ணலாம்னா அந்த பால் விலையுமே கம்மியாக கொடுக்குறாங்க. அது பால் விலை 1 ரூபா ஏற்றாதுக்கு முன்னாடி புண்ணாக்கு விலை 50 ரூபா ஏற்றிடுறாங்க. எங்கே பண்ணுறதுங்க? அதுலேயும் ஒரு வழி இல்லைங்க. இருந்தாலும் இதையெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு போயிடலாம்னு நினச்சாலுமே ஏன்னா விவசாயத்தை விட்டு போகிறக்கு மனுஷே வரமாட்டேங்குதுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் வெங்காயம் தக்காளியுமே என்ன விலைக்கு வாங்குறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. உங்கள் விவசாயிங்க.